பெஸ்ட் புக் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ். எனக்கு வர்ற மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸுமே என்னன்னா, நீட் ஃபிசிக்ஸ்க்கு எந்த புக் நல்ல புக்? நான் எல்லாத்தையும் சொல்ற ஆன்சர் அதுக்கு ஒரு ஆன்சர் இல்லை. உங்களுக்கு எந்த புக்கு சூட் ஆகுதோ அந்த புக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய சஜஷன்ஸ் இருக்கு, நிறைய பேர் இந்த புக்கை ரெஃபர் பண்ண சொல்றாங்க. அண்ட் நீங்கள் வந்து டாப்பர்ஸ் என்ன புக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆப்டான புக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் பேர்த்துக்கு மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் தேவைப்படும். சிம்பிளான ஹிண்ட்ஸ் இருந்தாலே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் இருக்கும், கான்செப்டுவலாக தெரியாது, அந்த எந்த ஃபார்ம்லாம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. கொஞ்சம் பேர்த்துக்கு ரெண்டுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும், மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ஸுமே கஷ்டமாக இருக்கும், கான்செப்டும் சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன். கமெண்ட்டில் அவுட் ஆஃப் 100 உங்களோட மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்லை நீங்கள் ரேட் பண்ணுங்கள். மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஐடியா இருக்குது, ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, 80%, above 80%, 90%, எல்லா ஐடியாவும் தெரியும், பேசிக் இன்டகிரேஷன் மேத்தமேட்டிக்ஸ்லாம் வர்ற டிஃப்ரென்ஷியேஷன்ஸ், வெக்டார்ஸ் இது எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னா above 90, அவுட் ஆஃப் 100 நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸை ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் பத்தாது, இன்னொரு ரேட்டிங் கூட வேணும். அவுட் ஆஃப் 100 ஃபிசிக்ஸில் கான்செப்சுவல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது? ஏன்னா கொஞ்சம் பேர் மேத்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டா சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களால கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஃபார்முலாவும் டேட்டாஸும் கொடுத்துட்டா சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் 2 ரேட்டிங் இருக்கணும். அவுட் ஆஃப் 100 மேத்தமேட்டிக்ஸ்க்கு நீங்களே ரேட் பண்ணீங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் புக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கான பெஸ்ட் புக்கை இன்னைக்கு சூஸ் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஏர்லி ஃபார் நீட் 2024. இந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் எனக்கு கான்செப்ட்ஸ் எதுவுமே தெரியாது, பேசிக்கே எனக்கு ஐடியாவே இல்லை, இன்டகிரேஷன் தெரியாது, டிஃப்ரென்ஷியேஷன்ஸ், வெக்டார்ஸ் இது எதுவுமே தெரியாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து பின் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, நியர்லி ஒரு 10 to 15 வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதில் நோட்ஸ் எழுதி அதில் நல்லா உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் புரியும், ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும்.